ஏண்டி தாரா, பசிக்குதா? ஆமா. அப்படியா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. பெரியப்ப வந்ததும் உனக்கு பிரியாணி வாங்கி தர சொல்றேன். ராமச்சந்திரன் எத்தனை கடுமையா பேசினா கூட இங்க நம்ம வர வேண்டிய நிலைமை இவங்க எதுக்கு வர்றாங்க? நம்ம வெளியிலே உட்காந்து. வணக்கம்மா. என்ன இந்த பக்கம்? பொண்ணுங்க சொன்னாங்களா? நாங்க எல்லாம் கிளம்பி முன்னாடி போறோம். இந்த கிழவி என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் எங்களை 1000 பேசலாம், எங்கள் சம்மந்தப்புறம் நீங்கள் உங்களை விட்டு கொடுத்துருவோம்மா. நாங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அப்பத்தா திருவிழாவுக்கு எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க, அதான். ஓஹோ, கிழவி உங்களையும் கூப்பிட்டுச்சாக்கும். நேரம் அங்கே போக வேண்டியதானே? அது எப்படிம்மா? உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போக முடியும். அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை இன்னைக்கு வராருன்னு கேள்விப்பட்டோம். அதை உறுதிப்படுத்த வந்தீங்களாக்கும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் எங்களை என்ன சொன்னாலும் சம்மந்திபுரத்தை நாங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அதானே? நம்ப முடியலையப்பா. அம்மா, நீங்கள் நம்பாமல் இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஒருத்தருக்கு உதவி பண்ணி பாருங்க, நீங்கள் அப்போ தெரியும். அப்போ நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நக்கலு சார், உங்களை அமைதியாக இருங்கன்னு சொன்னேன். நான் யதார்த்தமாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நாய் வாழை நிமித்த முடியாதுல்ல. நம்ம எதுக்குமா அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணணும்? அது கடிச்சு வச்சிருச்சுன்னா? ஏய், தரித்திரம் பிடிச்சவளே, வாயில கைய வச்சுக்கிட்டு விளங்கு மாடியது அறிவில்ல? என்ன ராமச்சந்திரன் கண்டிக்கிறாங்க, இதுக்கு நீங்க கோபுரம் என்ன இருக்கு? பெரியவனே, நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கியப்பா. ஏமா அழுகுற? அதான் உன் மகன் வந்துட்டல்ல, சொல்லி வச்ச மாதிரி ஒரே வாரத்தில் வீட்டுக்கு வந்துட்டேன். அழுகாதம்மா. சரிப்பா. குளிக்கிறியா? வெந்நீர் போட சொல்லவா? இல்லம்மா, வர்ற வழியில பெரிய குளம் ஏரியில முங்கி குளிச்சுட்டு பாண்டி கோயிலுக்கு ஒரு சிதல் தாங்க உடைச்சிட்டு தான் வீட்டுக்கு வரேன். சரி சரி. ஏய் தாரா, இங்க வாடா. ஏய் வாடா தர்ஷன், வா ஐஸ்வர்யா, வாடா இங்க. வாங்கடி. வாங்கடா, கூப்பிடுறேன். என்ன முறைச்சுக்கிட்டே நிக்கிறிய? வாங்க. வா ஐஸ்வர்யா, வா பிரியப்பட்ட, வா தர்ஷினி, வாடா. வாங்கப்பா. டேய் நல்லா இருக்கியா? சரி. ஏன்னா அந்த சாக்லேட்டுங்க இந்தாங்கண்ணே. நீ என்னதுன்னு தெரியாது, ஏதோ உத்தேசமா வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. பெரியப்பா நல்லாவே சாப்பிடுவேன். நீ தான் சாப்பிடுவிய. இன்னொன்னு வேணுமா? வேணும் பெரியப்பா. எங்க சிரிச்சிட்டு ஒரு ஆட்டம் போடு. இந்தா 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 இந்தாடா. அப்பன் பிள்ளைகள் என்ன அப்படி என்ன? வா வா. இந்தாம்மா ஐஸ்வர்யா, சாப்பிடு. இந்தாங்கண்ணே. வாடா தர்ஷினி. ஏய் சிரிடா, வாங்கிக்க. சாப்பிடு சாப்பிடு. அண்ணே, அம்மாவுக்கு. இந்தாம்மா. எனக்கு எதுக்குப்பா? இருக்கணுமா, சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு. சரி சரி. அப்புறம் நீங்க இப்ப வந்திய? நீங்க வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். அது தெரியுது. வந்து எவ்வளவு நேரமாச்சு? கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. வயசாட புத்தி மணிக்கு போயிருமா? எவ்வளவு நாள் உள்ள இருந்தாலும் புத்தி வராது போல இருக்கு. எடு. இருக்கா? இருக்குண்ணே. இந்தாங்க. சுகர் எது இருக்கா? அதெல்லாம் பணக்காரனுக்கு வர வியாதியாச்சு. அதெல்லாம் இல்ல, இப்ப எல்லாருக்கும் வருது. அதுலயும் உங்களை மாதிரி செவத்தை தொலைக்கண்டா விரட்டி விரட்டி பிடிக்க. இந்தாங்க, ஒண்ணுதான் இருக்கு, ஆளுக்கு போய் சாப்பிடுங்க. ராமச்சந்திரன், நீங்க சாப்பிடுங்க. இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. வாப்பா, வாங்க. வாமா, வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்க வாங்க, வா வா வா. போ போ போ. ஒரு வாரம் தான் போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள எம்பிட்டு தாடி மீச்ச. வாங்க. ஏண்டி மருமவள, தண்ணி இருந்தா குடுறி. தண்ணிலாம் ஒன்றும் இல்லை. ஆமா, தண்ணி கூட எடுத்து வைக்காம தான் அப்படி மினுக்கிட்டு கிளம்பிருக்கிய. தா பாரு, இங்க ஒரு தண்ணி இருக்கே. அது கூட அது பிள்ளையோட பாட்டில். ஏமா புள்ள பாட்டில் அவன் மட்டும் தான் குடிப்பான். குடு. கண்ட புகையிலே வாயில போட்டுட்டு இதுல குடிச்சு எச்சி வைப்பியா? ஏண்டே, நீ தண்ணி குடுக்கலன்னா நான் விக்கிட்டு செத்துருவேனா? நல்லா உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே தான் நடக்கும். தா பாரு.
அப்பா ஏய் 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 என்ன வேணும்? தரே இத. சே ரோட் தூக்கி போடுற ரூட் அறிவு உனக்கு ஏய் இழுத்து எங்க போட சொல்ற? எங்கடி போட சொல்ற? இடுப்புல சொருகி வச்சுக்கிட்டு குப்பை தொட்டில போடணும்னு தெரியாதா? நீ எடுத்து இடுப்புல சொரிக்கிறியா? போய் பொறுக்கிட்டு வா. குப்பைய தொட்டில கொட்ட சொன்னதை குத்த மாதிரி பேசுற. நீ போய் பொறுக்கி போவியா? அறிவு கெட்டவளா இருப்பா போல. அப்பா எது கழிச்சுல வருது அப்பா. யோ டிரைவர், ஏதாவது ஒரு டீ கடையை பார்த்து ஓரமா நிப்பாட்டு, டீ சாப்பிட்டு போலாம். நந்தினியா டீயை குடிச்சு வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. கழனி தண்ணியை குடிச்ச மாதிரி இருக்கு. அதையும் அவ்வளோ முடக்குன்னு முழுங்கத்தானே செஞ்ச. சும்மா வேணாண்ணா விட்ட. நீர் மட்டும் என்னவா? விதிடா, கட்டிக்கிட்டே குடிக்கிறேன், உனக்கு என்ன? ஆதிரையும் ஒரு நாள் டீ போட்டு கொடுப்பா. கரெக்டு வா. சாணியை தான் நல்லா கரைச்சி கொடுப்பா. உங்க வீட்டில் யாரு டீயை போட்டு கொடுப்பா? டேய், அடி வாங்கி சாவாத. ஆள் ஒரு மாதிரின்னு சொல்லியிருக்கேன்ல, ஒத்திக்கிட்டு உட்கார். ஐயா, வழியில ஏகப்பட்ட டீ கடை வருது. கண்ணில் ஒன்றும் மாட்டலையா? நிறுத்துமே. ஏங்க நிறுத்துங்களேங்க ஏதாவது ஒரு கடையில். அண்ணா டீ கடை வந்துருச்சுண்ணா. சீக்கிரம் வந்து துறையா, வேகுது. இங்கிட்டு துறப்பா. என்னமோ போய் கொட்டிக்கோ போ. சார் வாங்க தம்பி, டீ இருக்கா? இருக்கு சார், உட்காருங்க. 3 டீயை போடு. சரிங்க சார். 8 பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டு வா. ஓகே சார். மாமா, மீல்ஸ் இருக்கான்னு கேட்கவா? நல்லா ஃபுல் மீல்ஸ் நல்லா இங்க வெட்டிட்டு கடையில மாவாட்டுற வேலை இருக்கான். அந்த மாவாட்டுற வேலையும் பார்த்துட்டு ஒரு ஓரமா இப்படி படுத்து தூக்கிட்டு வாடா. விளக்கெண்ண டீய சாப்பிட்டமா போனமான்னு இல்லாம எப்ப பார்த்தாலும் லொடலொடலொடன்ட்டு. ஐயா, 3 டீ 8 பிஸ்கட் பாக்கெட் எடுத்துட்டு வாங்க. இந்தா எனக்கு பிஸ்கட்லாம் வேணாப்பா. ஏன் சுகரா? ஏய் பல்ல கட்டி போட பாத்துக்கோ. ஏதாவது பேசிட்டு இருந்தேன். வாயப்பாரு. உமருக்கு யாரு பிஸ்கட் சொன்னா? எனக்கு சொன்னேன். நீ தின்னுடா, தின்னுட்டே தானே இருக்க. நான் வயசு பையன். ஆமா. துருன்னு வருவேன். சாப்பிட்டா தானே ஓடி ஆடி வேலை செய்ய முடியும். எத்தனை டீடா சொன்ன? 3. அப்ப டிரைவருக்கு யாரா கொடுப்பா? விளக்கண்ண 4 சொல்றா. மறந்துட்டேனே. என்னத்த மறந்த சொல்லு. ஐயா, 1 ஸ்மால் கரெக்ஷன். 4 சாயா 8 பிஸ்கட் பாக்கெட். சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க, எங்களுக்கு நிறைய வேலை கிடக்கு. எடுத்து வரேன் சார். அப்ப இங்க மீல்ஸ் சாப்பிடலையா? இல்லை எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலே விளக்கண்ண ஆளை கூட்டு வந்திருக்கான் பார். வயிற்றுக்கு ஏதாவது போடணும்ல? வாயில போட்டானா வயிற்றுக்கு போடணும். இஞ்சி டீயா? அவருக்கு ஒன்று கொடுத்து. ஆமாம் சார். இந்த வெளியே நிற்கிறார் பாரு. தம்பி நீ மூடி பிஸ்கட் குடி. எடுத்து வரேன் சார். குடிடா. எல்லாம் சேர்த்து எடுத்துட்டு வர மாட்டாங்களா? குடிச்சிட்டோல. நன்றி தம்பி. அவருக்கு 2 கொடுக்குறேன். டேய் அப்படியே ஊத்திரம் பாத்துக்கோங்க. சும்மா தான் கேட்டேன், ஒரு அன்புல கேக்குறது தான். டேய் ரொம்ப விளையாடுறான்டா இவன். ஹலோ, கதிர்வேல் தானே? ஆமா, நீங்க? நான் பூம்பொழில். இந்த ஒரு நிமிஷம். யாருப்பா? இங்க சரியா டவர் இல்ல, வெளில வந்து பேசுறேன். மாமா,
போன்றா பேசிட்டு வந்துடுறேன், நீ சாப்பிடு. டீ அது வை. நான் குடிச்சிட்டா? குடிச்சு தொலை. எங்கடா போய் தொலைறான்? அப்பப்பா அப்படிதான், ஃபோன் வந்தா எஸ் ஆயிடுவாரு. குணசேகர மாமா இருக்கும்போது இப்படி தான் பண்ணுவாரு. யாரு? நான் பூம்பொழில். எந்த பூம்பொழில்? உங்க கமலா அத்தாச்சியோட கொழுந்த மக. கமலா தாச்சி? உங்க தங்கச்சி ஆதிரை கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். செம்ம டான்ஸ் ஆடினீங்க, பார்த்து அசந்துட்டேன். போயும் போயும் அந்த ஆன்ட்டி கூட ஆடினீங்க பாருங்க, ஜோடியே சரியா இல்ல. என் கூட ஆடி இருந்தீங்கன்னு வைங்க, ஒரே நம்மள பத்தி பேசியிருக்கோம். அப்படியா? அப்போ என்ன அம்புடு ரசிச்சு பாத்தியா? ஆனா எனக்கு உன்னை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. எப்படி இருக்கும்? நீங்க தான் உங்க அண்ணன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தீங்களே. அடுத்த நாளே சீக்கிரம் எந்திரிச்சு கோவிலுக்கு போயிட்டீங்க. ஆனா உங்களை தவிர எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க இருந்த போட்டோகிராஃபர்ஸ் எல்லாரும் வளைச்சு வளைச்சு என்னதான் போட்டோ எடுத்தாங்க. அப்படியா? அது சரி, உன்னோட போட்டோ ஒன்று எனக்கு அனுப்பி வைக்கிறியா? நான் பார்க்குறேன். ஏன் சிரிக்கிற? பொதுவா நான் இந்த மாதிரி யாருக்கும் ஃபோன் பண்ணி பேசினது கூட இல்லை. எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. என் பியூட்டியை பார்த்துட்டு தான் எல்லாரும் என் நம்பரை கண்டுபிடிச்சு பேசுவாங்க. நான் எல்லாரையும் கட் பண்ணி விட்டுருவேன். நீங்க என்கிட்ட போட்டோ கேக்குறீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது கூட எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. எனக்கு உங்க மேல ஒரு தனி அட்ராக்ஷன். அதான் ஈகோவை விட்டு கொடுத்துட்டு கால் பண்றேன். தலைக்கு மேல வேலை கிடக்கு. இந்த ஆள் என்ன போன்ல இழிச்சிட்டு இருக்காரு. இருங்க கேட்டு வரேன். மாமா என்னடா? கிளம்புவோமா? லேட் பண்ணா பிளான் டைவர்ட் ஆயிருமாமா. அதெல்லாம் எனக்கு தெரியும், பொத்திக்கிட்டு போ. அதான் பேசிட்டு இருக்கேன், தெரியுதுல்ல, போ ஓடா. யார்கிட்ட பேசுற? ஹலோ. சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நீங்க வேணா கிளம்புங்க, அப்புறம் பேசலாம். சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம பேசலாம் பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். என்னடா? போனா வர்றேன்ட்டாரு. யார்கிட்டயோ சீக்கிரட்டா பேசிட்டு இருக்காரு. என்னத்த சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கான்? வேற ஆட்கள் யாரையும் ரெடி பண்ணுவாரோ? கூட்டாளி கீட்டாளிக்கு வேற ஆட்கள் யாரையும் ரெடி பண்ணுவாரோ? கூட்டாளி கீட்டாளிக்கு இல்ல, திடீர்னு ஒரு 2 நாளா உங்க நினைப்பாவே இருக்கு. அதான் கஷ்டப்பட்டு உங்க நம்பரை கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணிட்டேன். எங்க இருக்கீங்க? வீட்லயா? சேச்சே, இல்ல, ஊர்ல ஒரு திருவிழா, அதுக்காக போயிட்டு இருக்கேன். ஓ சாரி சாரி. சாமி விஷயமா போறீங்களா? ஆனா நான் வேற எப்படி பேசி உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனே. சேச்சே, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆமா, நீ எங்க இருக்க? எந்த ஊர் உனக்கு? நான் சத்திரப்பட்டி. சத்திரப்பட்டியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்போ உங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கேன். அப்படியா? அச்சச்சோ, ஏன் இத சொன்னீங்க? ஏன்? இப்போ நீங்க இவ்ளோ பக்கத்துல இருந்தீங்கன்னா நான் உங்களை பார்க்கணும்னு கேட்பேன்ல. நீங்க வர முடியாதுன்னு சொல்வீங்க. நான் உங்களை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். எதுக்கு சொன்னீங்க? சி போங்க. ஹலோ ஹலோ. என்னடா அது, குரலே நல்லா இருக்கு. ஹலோ, என்னாச்சு? ஏன் போனை கட் பண்ண? நான் வரேன். நீங்க போய் சொல்றீங்க. நீங்க தான் கோவில் விஷயமா போயிட்டு இருக்கீங்கல்ல, எப்படி வர முடியும்? அதுக்கு எதுக்கு நீ ஃபீல் பண்ற? நான் வந்து உன்னை பார்க்குறேன். போய் சொல்லி ஏமாத்தாதீங்க, என் மனசு உடைஞ்சிரும். ஐயோ உண்மைதான். தரு, நான் பொய்யெல்லாம் சொல்லலை, சரியா? நான் வரேன்னா வருவேன், நம்பு. ஆமா, உன் கூட யாராவது இருக்காங்களா? ஆமா, என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து தான் உட்கார வச்சிருக்கேன்.
நானே உங்களை மீட் பண்ணணும்னு பிளான் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இதுல யாரையாவது கூட்டிட்டு வருவாங்களா? சரி, அதெல்லாம் ஓகே. லொகேஷன் அனுப்பி வை, நான் கிளம்பி வரேன். சரி, ஓகே. பாய். சீக்கிரம் பார்ப்போம். மீனாட்சி, வாமா உட்காருமா. இல்லப்பா, நான் போய் காபி போட்டு கொண்டாரு. காபி நீ போட போறியா? வேற யார் போடுறது? அவளுக்கு தான் போயிட்டாங்களே. போயிட்டா தர்ஷினி இருக்கல, அவ போட்டு கொண்டாருவா. போ, போய் காப்பி போட்டு கொண்டு வா. போமா. என்ன பாக்குற? நான் காஃபி போட்டதில்லை. போட தெரியாதா? பழகிக்கா. வாயிலேயே எங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு பேச தெரியுது, காப்பி போட தெரியாதக்க. பா, நான் போட்டு தரவா? என் வியாபாரம் டீ வியாபாரம் தான், சூப்பராக போடுவேன். போட்டு தரேன், குடிக்கிறியா? கண் பார்க்க கை செய்யணும். ஏமா என்னம்மா இந்த வீட்டில் பொம்பளை பிள்ளைகளை வளர்த்துருக்காளுங்க? என்ன எங்கப்பா வளர்க்க விட்டாளுங்க? இதான் கிளம்பி போயிட்டாங்கல்ல. இப்படிதான் இந்த குடும்பத்து மேல அக்கறையே இல்லை. முன்னாடி எல்லாம் ஒழுங்கா தான் இருந்தாளுங்க. இந்த மெட்ராஸ்காரிய இறக்கி விட்டியே மாமா, உட்காருங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வேணேன். ராமச்சந்திரன் உட்காருங்க. ஏமா இனிமே அதெல்லாம் விடவே முடியாது. இந்த ஆதி குணசேகரன் இருக்கிறவரை நான் நினைச்சதை நடத்தி காட்டுவேன். நீ வேணா பாரு. ஏமா ஏன் நிக்கிறிய? போய் காப்பி எடுத்துட்டு வா. ஐஸ்வர்யா நீ கூட போ. போமா, அதெல்லாம் பழகிக்கல. போ ஐஸ்வர்யா நீ கூட போ. கூட போ. நீ கிட்ட போற? ஆம்பளை பையலுக்கு அடுப்படியில் என்ன வேலை? போகிட்டு போமா, அதெல்லாம் பழகிக்கல. போ ஐஸ்வர்யா நீ கூட போ. கூட போ. நீ கிட்ட போற? ஆம்பளை பையலுக்கு அடுப்படியில் என்ன வேலை? போகிட்டு வாங்கிட்டு. ஒரு வாரம் உள்ள போயிட்டு வருதுல, மூஞ்சில முடிதே வளர்ந்துருக்கு, மண்டையில மூளைய காணும். வாங்கிட்டு. ஆம்பளை பையலுக்கு என்ன வேலை? உங்க அப்பா சித்தப்பா மாதிரி இங்க வந்து நில்றா. வாங்க வாங்கிட்டு. டேய் என்னடா? மாமா, பொம்பளை பிள்ளைனா வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி. என்ன, ஒரு பொண்ணு தான் குடும்பத்தை கட்டி காக்கணும். அதை விட்டுவிட்டு வெளியில போய் ஆம்பளைக்கு செய்யற வேலையெல்லாம் நாங்களும் செய்வோம்னு செஞ்சா அந்த குடும்பம் விளங்குமா? ஆமாங்க, அதெல்லாம் விளங்காது. அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணுங்கிறவ தனக்காக வாழக்கூடாது, குடும்பத்துக்காக வாழணும். எங்க அம்மாவை பாருங்க, அது குடும்பத்துக்காகவே வாழ்ந்த பொம்பளை. ஒரு பொண்ணு கல்யாணமாகி குழந்தைகளை பெற்று அதுகளை வளர்த்து ஆளாக்கி, அதுக பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பேரம்பேத்திய நெய்ப்பந்தம் பிடிக்க எவ ஒருத்தி சுமங்கலியா போய் சேர்றாளோ அவதான் முழுமையான வாழ்க்கை வாழ்ந்த பொம்பளை. என்ன நான் சொல்றது? சரியா சொன்னீங்க. கடவுளுடைய படைப்பே தானுங்க. இந்த காலத்து பொம்பளைய இதை மாத்தணும் நினைச்சா நான் விடுவேனா? வெளியே தெருவை எப்படியா, இந்த வீட்டுக்குள்ள இப்படித்தான் இருக்கணும், இல்லைன்னா நான் விட மாட்டேன். இடையில ஏதாவது கெட்ட நேரம் கொஞ்சம் முன்ன போல நடந்து வச்சு, இனிமே அப்படி நடக்காத நான் பாத்துக்கிறேன். ஏய் தர்ஷா, இது வா, வாடாங்கிட்ட. ஏய் அங்கே எங்க வாடாங்கிட்ட. வாடா கூப்பிடுறாருல, வாங்கிட்ட. நல்லா கேட்டுக்கா. இதுக்கு முன்னாடிலாம் என் பேச்சையும் உன் சித்தப்பமார் பேச்சு கேட்கும் போதெல்லாம் நல்லா இருந்த. என்னைக்கு உங்க ஆத்தா பேச்சையும் சித்திமார் பேச்சையும் கேட்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கே உனக்கு புத்தி மறந்து போச்சு. தாடி மீசை வச்சவெல்லாம் ஆம்பளை இல்லடா. என்னை மாதிரி குடும்பத்தை வச்சிருக்கணும், கம்பீரமா இருக்கணும், அவன் தான் ஆம்பளை. தெரிஞ்சா? என்ன பாக்குற? டேய் யானா, என்னடா இவன் இப்படி முடிக்கிறான்? டாக்டர் கூட்டி போமா? அண்ணே அவன் முழிக்கலண்ணே, முறைக்கிறான். முறைப்பான்ல, வளர்ப்பு அப்படி. இரு, என்ன போட்டாச்சா? குடிச்சு பாப்பா.
இதெல்லாம் அவ்வளோ இருக்கு இதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு